வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம உலர் திராட்சையை ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோடு அன்றைய நாளை நம்ம புத்துணர்ச்சியை தொடங்குவதற்கான அனைத்து நிறைய மருத்துவமைகளுமே நமக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் நிறைந்திருக்கு. இது நமக்கு நிறைய நோய்களை வராமல் முன்னாடியே தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனெல்லாம் கொடுக்கும். ஸோ குறிப்பாக இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை. ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. ஆகியால் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் குறைந்து மலம் கழிக்கிறது நமக்கு சீராக இருக்கும். எப்போவுமே நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் நார்சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ குறிப்பாக நம்ம இந்த மாவுச்சத்தெல்லாம் அதிகமாக சாப்பிடுவோம், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லியும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கூட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல் வளமான அளவில் நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபைபர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எளிமையான முறையில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், உங்களுக்கு அந்த மலம் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை பங்கு செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது இந்த உலர் திராட்சை. ஸோ இந்த உலர் திராட்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பல விட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுப்படுத்தும். அதாவது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். அதாவது அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நமக்கு வராது. உடல்நல குறைபாடுகள் நமக்கு சரியாயிடும். ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை. ஊற வைத்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை நம் உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை உடனடியாக தரும். தொடர்ந்து தினமும் காலையில் நம்ம இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையோ அல்லது வெறும் அப்படியே உலர் திராட்சையோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலை கொடுக்கறதால அன்றைய நாளில் நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக தொடங்குவோம். ஆற்றல் நமக்கு அதிகரிக்கப்படும். ஸோ நமக்கு அந்த உடல் பார்த்தோம்னா மன அழுத்தத்தால் நமக்கு தேன்படுவதோ, குறிப்பாக நமக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போகிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிரிஸ்காக செயல்பட ஆரம்பிப்போம். இதய நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதய நலனை மேம்படுத்திக் கொள்வதற்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் ஒழுங்குபடுத்துவதோடு இதய நலனை இது பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேற்றப்படும். ஸோ இதனால் நரம்புகள் வழியாக, ரத்த நாளங்கள் வழியாக இயல்பான அளவில் ரத்தம் சுருங்கி விரிய ஆரம்பிக்கப்பட்டு இதயத்திற்கு போகும். ஸோ இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இதயத்தை பன்மடங்கு பலமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு, பிபி பிரச்சனை விடுபடுவதற்கெல்லாம் உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது உலர் திராட்சை. ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் கால்சியம் மற்றும் போரான் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இது நம் எலும்புகள் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் உலர் திராட்சையை சாப்பிடும்போது எலும்பு புரை நோய் தாக்கக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு குறைக்கும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு புரை, ஆஸ்டியோபோரோசிஸ், குறிப்பாக பார்த்தோம்னா எலும்பு மெலிவு நோய், மூட்டு அலர்ச்சி, இந்த மாதிரி எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு 40 வயசில் இருக்கக்கூடிய முதியவர்களும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எலும்புகள் பலம் பெறும்போது எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். உடல் உங்களுக்கு பலம் பெறும். பேலன்ஸ் தடுமாறுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது உலர் திராட்சை. ஸோ இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய கோலோஜன் உற்பத்தியை இன்னும் தூண்டும். கோலோஜன் உற்பத்தி சருமத்துக்கு கிடைக்கும் பொழுது ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சருமத்திரம் பாய ஆரம்பிக்கும். தூய்மையான ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அதனால் ரத்த ஓட்டத்தில் கிருமிகளும் இருக்காது. இதனால நம்மளோட சருமத்தில் சுருக்கங்கள் எதுவும் தென்படாது. வயதான தோற்றமெல்லாம் நமக்கு இருக்காது.
நமக்கு வந்து முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் இளமையான சரும தோற்றம் கிடைக்கும், பளபளப்பான சருமம் தோற்றம் கிடைக்கும். ஸோ குறிப்பாக வந்து நிறம் மாறுவது அப்படின்றது கிடையாது. அதாவது இந்த கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது நிறம் வந்து மாநிறமாக மாறும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய முகம் வந்து கலையாக தெரியும், சுருக்கங்கள் எதுவும் தென்படாது, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரேற்றத்தோட உங்களுடைய சருமம் வந்து காணப்படும். பார்க்குவதற்கு இந்த முகம் வந்து பளபளப்பாக தெரியும். ஸோ அதுக்காகலாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கலாம். இல்லைனா உலர் திராட்சை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.